എന്താ പറയുന്നത്? அதாவது மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேங்க. அம்மா பேசுகிறாங்க, யார், சவுகார் ஜானகி அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ஏய் நில்சு, ஏன் நீ தமிழில் மாத்தாடி கன்னடத்தில் மாத்தாடு. பயங்கர ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ள நிறுத்திட்டாங்க. அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு. அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க. அப்படி இப்படி ரஜினிகாந்த் அவர் மாத்தாடுத்தா இதார் அப்படின்ட்டார். எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சார், நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர் கமல் சாரை பிடிக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்போ தேவர் ராஜ்குமாரானது. அவர் என்னை கூப்பிட்டு, நீ எல்லாம் கருப்பாக இருக்க, நீ எல்லாம் நடிகனாக முடியாது, போடா வேறு ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டார் என்ன அப்படின்னார். എന്താ പറയുന്നത്? ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಒಂದು ನಮ್ಮ ಡೈರೆಕ್ಟರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಇದವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಈ ಸಿನಿಮಾ ನೋಡಿಬಿಟ್ಟು. அதாவது மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரிய நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருந்தேன் கொஞ்ச நாள். அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு நிகழ்வு, கன்னட இண்டஸ்ட்ரி 50வது ஆண்டு விழா, கன்னட சினிமாவோட 50th இயர் செலிப்ரேஷன். அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகணுன்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெமினியிலேருந்து. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் டைரக்டர் ஆகலை. அப்போ போய் உட்காந்துட்டு இருக்கும்போது யாருப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு. அப்போ வந்து சிஎம், அவர் பேர் எனக்கு நல்ல பேர் மறந்துட்டேன் நான், கன்னட சிஎம், கர்நாடகா சிஎம் பங்காரப்பாவுக்கு முன்னாடி இருந்தார் அவர். ஹெக்டே, ராமகிருஷ்ண ஹெக்டே. ஆமாம், ஹெக்டே சிஎம். அப்புறம் சவுகார் ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, அப்புறம் ஆர்த்தி, விஷ்ணுவர்தன், அப்புறம் அந்த பட்டாளம் ஃபுல்லாக, அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோரும் மேடையில் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தேன்னா இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க. ஹெக்டே பேசினார், மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுகிறதுக்காக வெயிட்டிங்க. ரஜினி சார் பேசலை, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க, யார், சவுகார் ஜானகி அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ஏய் நில்சு, ஏன் நீ தமிழில் மாத்தாடி கன்னடத்தில் மாத்தாடு. பயங்கர ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ள நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க. சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது, எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான். எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம். அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு. அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க. அப்படி இப்படி ராஜ்குமார் சார் வந்து நில்லுங்கன்றார். அவர் கையாட்டின உடனே கத்திரி நில்லு.
ಅವನು ನಿಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪಾಠ ಪಾಡಿ அப்படின்றாங்க. அவர் ரஜினிகாந்த் அவர் ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அப்படின்றார். எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சார், நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர் கமல் சாரை பிடிக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர். அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை. அப்போது ரஜினி சார் படம்னா விரும்பி பார்ப்பேன். அப்போல்லாம் நம்மளாம் சிவாஜி ஃபேன் தான். நான் ரஜினி சார் அன்றைக்கி பேசின ஒரு ஸ்பீச் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச். அது அவரே ஞாபகம் வச்சுருக்காருன்னு தெரியாது எனக்கு. நான் என் மனசில் செம்ம கிளாப்ஸ். அவர் என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன். கன்னடத்தில் பேசினார். கன்னடத்தில் பேசும்போது சொன்னார், நான் வந்து இங்கே கண்டக்டராக அவருடைய கதையை சொன்னார். தேவர் ராஜ்குமார் என்னது அவர் என்னை கூப்பிட்டு, டேய் நீ எல்லாம் கருப்பாக இருக்க, நீ எல்லாம் நடிகனாக முடியாது, போடா வேறு ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டார் என்ன அப்படின்னார். கர்நாடகத்தில் சொன்னார். ஆனால் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆள் பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா. எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், லாங்குவேஜுங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னார். நான் என்ன நினைக்கிறேன்றது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல், அதுதான் மொழி. அதை தெய்வமாக நினச்சி கொண்டாடாதீங்கன்னார். மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா. அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி. அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம், கன்னடத்தில் சொல்லி கன்னடத்தில். இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார். ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு, தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார். மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை. மொழியும் மீறின ஒரு உணர்வு தான் கலை. இந்த கலைக்கு, அதுவும் குறிப்பாக திரைப்பட கலைக்கு, மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்கலாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது. அது இருக்கலை. 4 மொழி படங்களும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழி படங்களும் எடுத்த ஊர் தான் இந்த சென்னை. அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம், தமிழ்நாடு மதிக்கிறது. 4 மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. நம்ம தம்பி சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றதில்லை. 5, 6 நிறைய இருக்குது, அது சொல்லலாம். பட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சினிமா துறையை பொறுத்தவரையிலும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க, அதே செட்டு காலியாகும், அதுக்குள்ளே தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க. அது தமிழ் மாற்றம். எத்தனை படங்கள் அந்த மாதிரி. ஒவ்வொரு செட்டு இங்கே ராமராவ், அங்கே எம்ஜிஆர், இந்த பக்கம் சிவாஜி சார், இந்த பக்கம் ராஜ்குமார், அந்த பக்கம் விஷ்ணுவர்தன், எல்லோரும் ஒன்றா கூடி கும்மி அடித்து எவ்வளவு அழகாக இருந்ததுயா நம்ம சினிமா. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சு. ஒரு கேரவனோடு முடிஞ்சு போகுது ஒரு 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 கலைஞனுடைய வாழ்க்கை. அப்படின்னா எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்கள். முதல்ல அதிலிருந்து மீட்டெடுப்போம். கேரவனுக்குள்ளேருந்து இந்த சினிமாவை மீட்டெடுத்தாவே நமக்கு பெரிய சக்ஸஸ் வந்துடும். வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம செயலாளர் எப்பவுமே டைமில் வந்துடுவார். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கிறதுக்காகலாம் லேட்டாக வரல. உண்மையாகவே லேட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பெருங்குடியிலேருந்து
வர்றதுக்கு நீ சண்டே தான் சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா அதே மாதிரி கூட்டம் இருக்குது, டிராஃபிக். நானே ஓட்ட வேண்டியதாக போச்சு. இன்னைக்கு மண்டே, சண்டேவா மண்டே பயங்கர க்ரௌடு, என்னால் வரவே முடியல. நான் வழக்கமாக இது 6 மணின்னு நினச்சிட்டேன் வேறு. அதுக்கப்புறம் 3:30 என்னாங்க. அப்புறம் சரி வந்த உடனேயே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கைமேரா அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சு தம்பி மாணிக் ஜெய் நல்ல மாணிக் ஜெய் என் வந்து அவருடைய இனிஷியல், அதனால் மாணிக் ஜெயின் மாணிக் பாஷா மாதிரி அவர் ஆக்கிறாதீங்க. அவர் தமிழ் தம்பி தான். எப்போ ஸோ ஹீரோ ஏண்டாப்பா இப்படி பேசுகிறாருன்னெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவாக கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணாரா, அவர் இந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க. அந்த டிஎன்ஏ வேலை செய்யுதுன்னு அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ளே போன ஒரு கேரக்டரைசேஷனு, கன்னடத்தில் பேசுகிறதா, கன்னட மிருகமா தமிழ் மிருகமா ஆங்கில மிருகமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளாரி நீங்கள் ஐயோ சரி பரவாயில்லன்றீங்க. அவர் பேசுகிறதா வேண்டாமான்னு தவிக்கிறாரு. ಏನು ಹೇಳಿ ಏನಾಯ್ತು ನಿಮಗೆ? ಏನಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேர் ஆல் அப்ரிஷியேட்டிங் யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி மனித மிருகம் தான் நம்ம பாட்டே இருக்கேன், மனிதன் பாதி மிருகம் பாதி. நானேன்னு கமல் சாரே பாட்டார், அவரே மிருகம்னு சொல்லிட்டார். அப்புறம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் மிருகம் இருக்குது. அந்த ஒரிஜினல் மிருகத்தை கொண்டாந்து அந்த மனுஷன் நல்லவன் ஆயிடணும். எப்படி நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும்ல. நீ அப்படி எடுத்துருந்துருக்கலாம், நீ எப்படி எடுத்துருக்கே தெரில. ஒரு மனுஷன் மனதில் ஒரு மிருகத்தோட இது ஒன்று, அவன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுவான். இது நல்லா இருக்குமே கதை. நெகட்டிவ் பாசிட்டிவ் வரணும். ஒரு நல்ல மனுஷனோட இதில் மிருகத்தோட டிஎன்ஏவை மிக்ஸ் பண்ணால் அவன் கெட்டவன் ஆகலாம். இப்போ தான் பேரரசு சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து 95% எல்லாம் மிருகங்களாக தானே இருக்கோன்ட்டார். சரி, நான் அதில் எதில் இருக்கேன்? 90 இருக்கிறதா? ஸோ ஆக அந்த டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும், நல்லாவும் வேலை செய்யும், தப்பாகவும் வேலை செய்யும். ஏன்னா டிஎன்ஏக்குள்ளே போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுறது நம்ம டிஎன்ஏவை வச்சு சேஞ்ச் பண்ணலாம். டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மரபியல் மாற்றம். மரபியல் மாற்றத்தை மரபணு இல்லை, மரபு அணுவை எடுத்து மரபணுவையே மாற்றம் பண்ணது, மரபணுவை சேஞ்ச் பண்ணுறது. அப்படி வந்தது தான் இந்த 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 ஹைப்ரிட் விதைகள் எல்லாம். அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இந்த மிருகத்துக்கிட்ட இருந்த இந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க. அதில் மாட்டிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க போல இருக்குது படத்தில். நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்துக்கிட்ட விட்டு அவன் நல்லவனை மிருகமாக்கி கசாப்பு கடை மாதிரி. ஆக மொத்தம் இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. நான் உட்காந்து பேசும்போது செயலாளர் சொன்னார், மீரா கதிரவன் அவர்களும் சொன்னார். நான் அதெல்லாம் உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி. ஆக மொத்தம் எது எப்படியோ சின்ன படங்களெல்லாம் ஓடணும். இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள், ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு மனுஷன் ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு, கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலம் கஷ்டப்பட்டுருக்கான் மீரா கதிரவன் அவர் எடுத்த படத்தை வச்சு. அவ்வளவு போராட்டம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி படம் பண்ணி முடிச்சிருது ஈஸி, அதை கொண்டாந்து வியாபாரமாக்கி இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ, செலவு பண்ண காசை பிடிக்கணுங்கிறது நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். கடந்தவா என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கைமேரா திரைப்படத்தின் பணிபுரிந்த இயக்குனரோடு கைகோர்த்து பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஹீரோயின்கள் மற்றும் அவர் ஒரே ஒரு சீனில்
நல்ல வேலை. ஜட்டியும் கழட்டிட்டு நில்றான்னு சொல்லி இல்லை அவர். ஏன் தம்பி, என்ன கலர் ஜட்டி? என்ன கம்பெனி ஜட்டி அதாவது சொல்லு. பூமர். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு பூமர் தான் போட்டிருப்பாங்க. திருப்பூர்காரர் அவர். ஸோ உங்களை ஜட்டியோடு நடித்து வைத்த ஒரு காரணத்துக்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதோடாவது உங்களை நடிக்க வச்சார். அது ஒரு சீன் தானே, படம் ஃபுல்லாக ஜட்டியோட கலர் கலராக. அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட விட்டாரன்னு. அப்புறம் அது சொல்லாமல் ஜட்டியோட விட்டார் அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டிங்கன்னா எவ்வளவு. இல்லை இல்லை, அப்படி அவர் சொன்னதை சொல்கிறேன், அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.